ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி P3 Pro 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ரியல்மி P3 Pro 5G ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில் வந்து 3000 nits கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு AMOLED டிஸ்பிளே இருந்தால் போதும், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தால் போதும்னு எதிர்பார்ப்போம். அதை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட் எல்லோரும் இதே எதிர்பார்ப்போம், நானும் எதிர்பார்ப்பேன். அதனால் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. கூடவே 8 MPக்கான அல்ட்ரா வீடியோ கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கேமரா நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரேர் கேமராவில் வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது. அது வந்து ஆப்டிக்கலாக ஸ்டேக் ஆகாமல் அது மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 32 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா ரியல்மிலேருந்து கேமரா வந்து எப்பவும் பெட்டராகவே இருக்குது. அதே போல் தான் இதுலேயுமே. அடுத்து 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நல்லா மெசிவான பேட்டரிங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு 15 வந்ததுலேருந்து எல்லாருமே 6000 mAh பேட்டரி கொடுத்து தான் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா பேட்டரி வந்து அவ்வளோக்கா கன்சியூம் ஆகுன்னு நினைக்கிறேன். அதனால தான் 6000 mAh கொடுக்குறாங்க. எல்லா ஃபோன்லேயுமே 6000 வந்துருச்சுங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. என்ன தான் பேட்டரி 6000 mAh பேட்டரியாக இருந்தாலுமே நம்மளுக்கு குயிக்காக வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகணுங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து 6000 mAh பேட்டரி விட்டாலுமே 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அது நல்லா குயிக்காக சார்ஜ் ஆகுங்க. அடுத்து 8GB RAM இருக்குதுங்க. கூட விர்ச்சுவல் பண்ணுறதுக்கு ஒரு 8GB RAM கொடுக்குறாங்க. அடுத்தது 256GB இன்டெக்ஸ் வச்சுக்கிற மொபைலும் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது 128GB வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் ப்ரைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். ஓகேங்களா, 125K செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வருதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த 128GB இன்டெக்ஸ் வச்சு கொடுத்தாலும் நல்லாவே இருக்குங்க. அடுத்தோட ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. ஒரு அண்டர் 20K செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. மேபி 25K செக்மெண்ட் வரும்போது ஓகேவான ப்ராசஸ். ஓகே, அந்த ப்ராசஸ் நல்லா தான் இருக்குங்க. IP68க்கான வாட்டர் ஸ்டண்ட் இருக்குதுங்க. IP68, 69 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்தது ஆண்ட்ராய்டு 15 ரன் ஆகுதுங்க. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இந்த ஃபோனில். கூட நம்மளுக்கு இந்த ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க, நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலுமே அதுக்கு 3000 nits பீக் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு அவுட்டர் யூசேஜ், அதாவது வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாக இருக்குது டிஸ்பிளே. எல்லாமே நல்லா தெரியுங்க. ஏன்னா ஒரு ஃபோனில் வந்து வெளிச்சத்தை யூஸ் பண்ணும்போது கையை வச்சு பார்க்கணும், அது கையை வச்சு மறைச்சி இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும். அந்த கவலையில் இதில் இல்லைங்க. இது ஃபோன் நல்லா பெட்டராகவே இருக்குது. அதே போல் கேமரா நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. சோனி லைட் சென்சார் கொடுக்குறதுனால நம்மளுக்கு நல்லா பிரைட்டாகவே நம்ம ஃபோட்டோஸில் எடுக்க முடியுங்க. அடுத்தது நம்மளுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ஏன்னா குயிக்காக சார்ஜ் ஆக கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. அதே போல் ப்ராஸும் ஒரு 122Kல வந்த ப்ரைஸ் வரும். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்போ இருக்கும்போது கரெக்டாகவே இருக்குங்க. அது IP68 கொடுத்துருக்காங்க. அதில் நல்லாவே இருக்குது. 69 கொடுத்துருக்காங்க. அது பெட்டராகவே இருக்குது. ஆண்ட்ராய்டு 15 கொடுக்குறாங்க. இது மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் நிறையாவே இருக்குது. ப்ளூடூத் 5.0 கொடுக்குறாங்க. UFS 2.0 கொடுக்குறாங்க. UFS மட்டும் 3.0 அது மாதிரி கொடுத்தா நல்லாவே இருக்குது. பரவாயில்ல, இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. இதோட என்னென்னா போனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் P2 Pro அப்படின்னு சொல்லி லான்ச் ஆச்சுங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ P3 Proன்னு வருது. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு நல்லா குயிக்கானது P1 Pro தான் நல்லா பெட்டராக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. இப்போ போக போக இது வந்து பெட்டராக இருக்குமான்னு கேட்டால் பெட்டராக இருக்கலாம். ஏன்னா அது வந்து கஸ்டமர் வாங்குறத பொறுத்து. ஏன்னா காம்படிஷன் நிறையா ஃபோன் வந்துருச்சு அண்டர் 25Kல. அப்படி இருக்கும்போது 6 மாதத்துக்கு இருக்க ஃபோன் லான்ச் பண்ணியா தீரோன்னு அதுதான் கட்டாயத்தில் எல்லா பிராண்டும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? நம்ம சேனலில் பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000 தனித்தனி வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்க சந்தேகமாக தான் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.